ஹாய் ஹலோ வணக்கம் Tamilvalluvanguru சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆமாங்க எப்பயும் போல தான் கெயின் மாஸ்டர் டுட்டோரியல் பார்ட் 4. ஆமாம், கெயின் மாஸ்டர் அடுத்தடுத்து நம்ம பார்த்துருக்கோம். கெயின் மாஸ்டர் டுட்டோரியலில் 3 பார்ட் இது வரையும் வெற்றிகரமாக நல்ல ரீச் ஆகிற மாதிரி பார்த்துருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது, மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவும் இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்ட் 4க்கு உள்ளே போகிறோம். கெயின் மாஸ்டரில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு சில எடிட்டிங்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் இன்னும் நம்ம நண்பர்கள் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதெல்லாம் எப்படி வைக்கிறது, அதே மாதிரி பிளர் எஃபெக்ட் மீன்ஸ் ஒரு டைட்டில் மட்டும் மறைக்கணும், இல்லை ஒரு கையை மட்டும் மறைக்கணும், இல்லை ஒரு இடத்துல பிளட் இருக்குது பிளட்டை மறைக்கணும், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளர் எஃபெக்ட் கொடுக்கணும். இன்னும் நண்பர்களுக்கு பிளர் எஃபெக்ட் மறைக்கிறதும் எப்படின்றது தெரியல. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். நன்றி நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள். இப்போ கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணணும். நியூ வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன். முன்னாடி வேறு மாதிரி கேட்கும், உங்களுக்கு தெரியும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 16:9 வேணுமா, 9:16 வேணுமா, 1:1 வேணுமான்னு கேட்கும். இப்போ அதுவே கிறிஸ்டல் கிளியராக கேட்குது. உங்களுக்கு யூடியூப் வீடியோவுக்கு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோவுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறோம்ல லாங் வீடியோஸ், அது மாதிரி வேணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி சொல்லுது. நம்ம ரெண்டே விஷயம் தான், ஒன்று யூடியூப் போடுவோம், இல்லை இன்ஸ்டா போடுவோம். நம்ம இப்போ யூடியூப்காக எடுத்துக்குவோம். பாருங்கள், யூடியூப் ஓகே பண்ணிட்டேன். ஸோ யூடியூப்காக ஓப்பன் பண்ணிட்டா நம்மளோட எப்பயும் வர மாதிரி 16:9 வந்துருச்சு. பாருங்கள் அப்டேட்டடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் அதில் ஒரு வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கிளிப்பை எடிட் பண்ணி பார்ப்போம். எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். 1 செகண்ட் இருக்க நண்பர்களே. இப்போ இந்த ஃபோட்டோஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் தான். இதெல்லாமே என் மொபைலில் நான் என் மொபைல் எடுத்தது. எங்களோட கோழி குஞ்சு இது என்னோடய வீட்டில் இருக்க மேக். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச செல்லமான நாய்க்குட்டி. ஜஸ்ட் ஃபார் இமேஜ், டவுன்லோட் இமேஜ் தேங்க் பண்ணுற மாதிரி. இது ஒரு பலூனு, இது ஒரு டாக். சரிங்களா, ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு வீடியோவாக எடுத்து நான் இப்போ போட போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சருக்கும் நடுவில் ஜஸ்ட் இது பாப்பப் மாதிரி டக்குன்னு இந்த பிக்சருக்கு அடுத்து இந்த பிக்சர் வருது. இந்த பிக்சருக்கு அடுத்து இந்த பிக்சர் வர்றப்போ ஒரு அனிமேஷன் இருக்கணும், இல்லை ஒரு மேஜிக் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சருக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ரைட் சைடில் கிராஃபிக்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேஜிக் மாதிரி வைக்கணும் அப்படின்னா பாருங்கள், இதை வச்சிங்க அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பிக்சர்லேருந்து இன்னொரு பிக்சர் மாறும்போது இப்படி மாறும், நைட் விஷன் மாதிரியே மாறுது. ஸோ இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஷாக்கர் இப்படி போகிறோம் அப்படின்னா அந்த ஷாக்கர் வச்சிங்க அப்படின்னா ஃபுட்பால் சர்றங்கிருந்து போகும்போது வேறு பிக்சர் மாறும். இல்லை இதுக்கு மேலே இருக்க ஒரு ஃபோட்டோ வச்சிங்கன்னா அப்படியே கிராசரிஸ், அதாவது இந்த புட்கள்லாம் கட்டாயம் விழுந்தால் எப்படி விழும், அது மாதிரி புல் வெட்டுறதுன்னே வச்சுக்கோங்களே. பாருங்கள் இப்படி விழுவுது, நல்லா இருக்குங்களா? இது மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் எது வேணும்னாலும் நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அடுத்த பிக்சர் வரும்போது இந்த மாதிரி அனிமேஷன் டிஃப்ரெண்ட்டாக வரும், கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வேணுன்றதை வச்சுக்கலாம். இப்படி இதை வேணுன்றது என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல நான் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே சர்ச் பண்ணிட்டு கீழே வரும்போது கெட் மோர்னு இருக்குது பாருங்கள். இந்த கெட் மோர் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய காமிக்கும். ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இதில் நிறைய காமிக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். அவ்வளோதான், இன்ஸ்டாலிங் அசட்ஸ் வந்துருச்சு. பாருங்கள், இன்ஸ்டால்டுன்னு ஆயிருந்துருச்சு. இப்போ இந்த ஸ்பெக்கு எனக்கு இருக்கும். பாருங்கள், காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ண அந்த ஸ்பெக்கு இப்போ இருக்கா பாருங்கள், இருக்குது. கண்ணாடி உடஞ்சி விழுந்து அடுத்த பிக்சர் வர மாதிரி. ஸோ இப்போ இதை நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளே பண்ணுறேன். இந்த பிக்சர் முடிஞ்சு அடுத்த பிக்சர் வரும்போது கண்ணாடி உடஞ்சி விழுந்து அடுத்த பிக்சர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போது அடுத்த சீனரி வரும்போது, ஒரு சீனரிலேருந்து அடுத்த சீனரி வரும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அதனால தான் முக்கியமாக இந்த டிப்ஸை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். செகண்ட் ஒன்று இப்போ நீங்கள் பிளர் எஃபெக்ட் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிலன்றீங்க.
இப்போ தேங்க்யூவில் இந்த யூன் இருக்குது பாருங்கள், OYU இதை மட்டும் நான் வந்து பிளர் ஆக்கணும். இந்த இடத்துல ஒரு பிளட் இருக்குது அப்படின்னா நம்ம காமிக்கக்கூடாது, யூடியூப் ரூல்ஸ் படி நம்ம பிளட்டு காமிக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம பிளர் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ பிளர் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் பாருங்கள், இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் வந்து நான் விளாவரியாக சொல்லியிருப்பேன், இதில் சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதுக்கு வந்து அந்த பிளர் எஃபெக்ட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த தான் கொடுக்குன்றது சூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த லேயர்னு இருக்குது பாருங்கள், இங்கே இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதாவது எஃபெக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டே இருங்க. மிரரு, பாப் அவுட்டு, ஃபோக்கஸு, மோஷன் பிளரு, பேசிக் எஃபெக்ட்னு இருக்குல்ல, பேசிக் எஃபெக்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிளர் எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஓகே பண்ண அப்புறம் மட்டும்தான் இது வந்து விசிபிள் ஆகும். ஓகே பண்ணிட்டீங்க. நீங்கள் எதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க, யூ மட்டும். ஸோ யூக்கு மட்டும் இந்த கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் இப்போ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இது பிளர் லைட்டாக தானே பிளர் ஆகுது, நல்லாவே தெரியுது. இது எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த ரைட் சைடில் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் பிளர் ஸ்ட்ரென்த் வந்து 2 இருக்குது, 3, 4, 5, 6. உங்களுக்கு இது சுத்தமாக மறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த யூன்றதே தெரியலை. OYU தான் அந்த இடத்துல இருந்துச்சா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு மறைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ மறைச்சிக்கோங்க. மறைச்சிருக்க மாதிரி இருக்கணும் ஆனால் மக்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடம் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மக்களுக்கும் தெரியும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு வீடியோவில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே பண்ணி இந்த டிக் மார்க் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி அதை அனிமேஷன் அது வந்து எங்கேருந்து வரணும், ரைட்லேருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட்லேருந்து வரவங்க, லெஃப்ட்லேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட்லேருந்து வரவங்க, இது மாதிரி அனிமேஷன் கொடுக்குறதா அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது இப்படி யூன்றது மறைஞ்சிக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நார்மலாக வரும். அது மாதிரி தான். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று எப்படி இந்த கிராஃபிக் எஃபெக்ட் கொடுக்குறதுன்றது பார்த்துருக்கோம். ரெண்டாவது எப்படி அந்த நம்ம பிளர் எஃபெக்ட் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு எதெல்லாம் ஹைட் பண்ணணும் யூடியூப் ரூல்ஸ் படி இருக்கோ அதை ஹைட் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிக்சரில் கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒன்று கொடுக்குறேன். இதை கொடுத்துரும் அப்படின்னா நம்ம இந்த பிக்சரே வந்து வேறு விதமாக காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், எது கொடுத்தா அந்த அதாவது ஒரு பிக்சருக்கு ஒன்று கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி இந்த பிக்சருக்கு இப்படி பேக்ரவுண்டில் ஒரு பார்டர் மாதிரி வச்சு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது இந்த லென்த்தை வந்து கரெக்டாக இந்த கிளிப்பிங் மட்டும் வச்சுருக்கேன். அதனால் வந்து இதை கிளிப்போட முடிஞ்சிட்டோம். ஸோ கிளிப் கிராஃபிக்ஸில் போய் ஒரு பார்டர் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெட்டு வச்சுருக்கோம் நம்ம டாக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக் வைக்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக புரியும். இந்த டாக்கு ஃபுல்லாக எனக்கு தெரியணும், சுற்றி இருக்க பார்டர் தெரிய வேணாம் அப்படிங்கும்போது கிளிப் கிராஃபிக் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ரையல் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இன்னும் இதில் வந்து நமக்கு பெருசாக ரியாக்ட் ஆகலை, தெரியலை நமக்கு. ஸோ இதுக்கு சூட்டபுள் ஆகாது. எதுக்கு சூட்டபுள் ஆகணும் பார்த்து வைக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ இட் வில் பெட்டர். இதுக்கு சூட்டபுள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பாதி டாக் வந்து கிராஸ் ஆகுது. எதை வைக்கலாம்? அந்த லைட்டிங் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இது லைட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. அடியில் நம்ம எந்த இயர் குறிக்கிறோமோ அந்த இயர் வந்துடுற மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம வீடியோவுக்கும் சூட்டபுள் ஆகுது. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஒரு சின்ன கிளிப் தான். இது மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ்னு உள்ளே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு ஸ்பெக்கு இதில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் அந்த அப்ளிகேஷனில் இருக்க ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. இதே சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி கூட இருக்குங்க பாருங்கள். நைட் விஷன் இருக்குங்களா, அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரியும் இருக்குது, இல்லை நார்மல் டே விஷன் மாதிரியும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு வீடியோவே எடுத்து இது வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். இந்த இடத்த எடிட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே நாய் நின்றுச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாய் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த நாய் கிராஸ் ஆகுது, நான் ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நண்பர்கள்ட்ட நம்ம விளையாடுறதுக்கும் சரி, அவங்கள இது மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றவும் சரி, ஒரு சின்ன ஒரு ஃபன்னுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த கிளிப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 இடத்துலையும் நான் உங்கள் டைட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் டைட்டில் வந்து இந்த கிளிப் கிராஃபிக்கில் போய் இதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் டைட்டில் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ்னு போடுறேன், அந்த தமிழ் வந்துடும் பாருங்கள். தமிழ்னு போட்டேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மேலே தமிழ் வந்துருச்சு, கீழே டைட்டில் கூட பண்ணிருக்கு வள்ளுவன் போடுறேன், வள்ளுவன்றது வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் டைட்டிலுக்கு. ஸோ இப்போ வள்ளுவன் வந்துருச்சு. ஓகேங்களா? இது மாதிரி தான். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளிப்லேருந்து ஒரு பிக்சர்லேருந்து இன்னொரு பிக்சர், ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்பு வரும்போது இமேஜ் பிரேக் ஆகும், கண்ணாடி உடஞ்சி விழுகிற மாதிரி வந்து மாறுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ரெண்டாவது பிளர் எஃபெக்ட் எப்படி கொடுத்து ஒரு இடத்த மட்டும் ஹைட் பண்ணுறது வந்து வச்சுருக்கோம். மூணாவதாக நம்ம ஒரு பார்டர் செட்டிங் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். நாலாவதாக ஒரு
சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சோம்னா எப்படி இருக்கும், இல்லை ஸ்கேனிங் காமிச்சோம்னா எப்படி இருக்கும், இப்போ இந்த அனிமல் வயதுக்குள்ள எதுவுமே இல்லைங்க பாருங்க நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சு ஒரு என்டர்டெயின் பண்ணவும் சரி, ஃபன் பண்ணவும் சரி நம்ம இதில் காமிச்சிருக்கோம். ஸோ நண்பர்கள் எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதில் நம்ம எப்பயும் போல் ஆடியோ செட் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ சூஸ் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எதனாலும் பண்ணிக்கலாம். இது ஈஸி, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மேற்கொண்டு நம்ம சேனலில் கெயின் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டுட்டோரியல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஏற்கனவே வந்து நிறைய 3 டுட்டோரியல் 4 டுட்டோரியல் கொடுத்துருக்கோம். அந்த 3 பார்ட்டையும் மேலே வந்து நான் கொடுக்குறேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் அடுத்ததாக இனிமேல் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எடிட்டிங் ஈஸியாக கற்றுக்கலாம். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.